வெல்கம் டு நிக்கிஸ் குக் அண்ட் ஃபன். முட்டை தோசை இப்படி செஞ்சு பாருங்க, அருமையா இருக்கும். முட்டை தோசை மேல தூள் விடுறதுக்கு பொடியை செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையானது 5 ஸ்பூன் உளுந்து, கருப்பு உளுந்தும் போட்டுக்கலாம், வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம், 3 பல்லு பூண்டு, வர மிளகாய் 5, வெங்காயம் 3, தக்காளி 3 நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் 4, கொஞ்சமா புதினா, கொஞ்சமா கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு, எண்ணெய். முட்டை 6. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடையில தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க, வெங்காயத்தை போட்டுக்கோங்க, லேசா கண்ணாடி பதம் வர வர வதக்கினா போதும். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க. இது 3/4 வாசி வெந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ 6 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு 3/4 வாசி வேக வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ முட்டை வந்துருச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கங்க்ராச்சுலேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நான் ஹார்ட் ஆப்ரேஷன்னா நான் கிட்னி ஆப்ரேஷனுக்கு தானே வந்தேன். டாக்டர் எனக்கு வந்து கனவே வந்துட்டு இருக்கு டாக்டர். அது ஒண்ணும் இல்லை, அது மரோல் கொழுப்பு தான். ஊர்ல பேரே இல்லை, ஏன்னா அது பேர் போன டாக்டர். டாக்டர் எனக்கு எல்லாமே 2 தெரியுது டாக்டர். அப்படியா, கொஞ்சம் செவத்து பக்கம் போய் உட்காரு. 2 தெரியுது டாக்டர், 2 செவரு டாக்டர். ஆபரேஷன் செத்த நேரத்தில் முடிஞ்சிடும் சார். இல்லை, நான் செத்ததுக்கு அப்புறமா டாக்டர் நாய் கடிச்சிச்சு டாக்டர். எங்கப்பா கடிச்சது? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல டாக்டர். நாய் கடிச்ச இடத்துல டெட்டால் போட்டியாப்பா? ரொம்ப செல்வாகுமே, பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா கழுவ முடியாது. ஏன் அவ்வளோ கூட்டமா இருக்கீங்க? லைன்ல நில்லு டாக்டர். நான் மட்டும் தான் டாக்டர் நிக்கிறேன். அப்படியா? எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாதுப்பா. சரி, உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு. கொஞ்சம் கண்ணு எரிச்சலா இருக்கு சார். சரி, நான் உனக்கு ஒரு மருந்து ஊத்துவேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லுன. ஓகே சார். இப்ப எப்படிப்பா இருக்கு? நல்லா இனிப்பா இருக்கு சார். யோ, நான் கண்ணு எப்படி இருக்குன்னு கேக்குறேன். நீங்க வாயில தானே ஊத்தினீங்க. அடுப்புல தோசை கல்ல வச்சுட்டு தோசையை ஊத்திக்கலாம். மேல அரைச்சி வச்ச பொடியை நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டை மசாலாவை மேலே போட்டுக்கோங்க.
தோசையை திருப்பி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், சுவையான முட்டை தோசை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.